கதை நயன நேயர்களுக்கு வணக்கம். இது அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு பாகம் 3 31ஆம் அத்தியாயம் பைரவனும் பூபதியும். பொன்னன் கொஞ்ச நேரம் மரங்களோட நிழலியே மறைஞ்சு நின்றுட்டு இருந்தான். சித்திரகுப்தா, எங்க மகாபிரபு அப்படின்னு மாரப்பன் கேட்டது அவனுடைய காதில் விழுந்தது. அதுக்கு அந்த குள்ளன், ஐயனார் கோயிலில் இருக்காரு, உங்களை கூட்டிகிட்டு வரும்படி என்னை அமுச்சிருக்காரு. ஆமாம், அவன் எங்க? எவன்? அதான் பல பேர் கொண்டவன், ரத்ன வியாபாரி தேவசேனன். அவன் பத்திரமா என்கிட்ட இருக்கான், நீ கவலைப்படாத. அதுக்கப்புறம் அவங்க பேசின எதுவும் பொன்னன் காதில் தெளிவாக விழலை. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. பொன்னனும் அவங்களுக்கு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பின்தொடர்ந்துட்டே போனான். ஒரு நாழிகை தூரம் சாலை வழியாகவே போன பிறகு மாரப்பனுடைய குதிரை சாலையில் நின்னுது. அதை பார்த்த சித்திரகுப்தன், ஏன் நிற்கிற, போக வேண்டியது தானே அப்படின்னு கேட்க, இதுக்கு மேலே நீ தான் வழிகாட்டணும் அப்படின்னு மாரப்பன் சொன்னான். பொன்னனுக்கு இப்போ அவங்க எங்கே போகிறாங்கன்னு சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சு போச்சு. ஐயனார் கோயிலுக்கு தான் போகிறாங்க. அவங்கள பின்தொடர்ந்து போனால் செடி கொடிகளோட சத்தம் அவங்களுக்கு கேட்கக்கூடாதுன்னு அவங்க போன கொஞ்ச நேரம் கழித்து அதே வழியாக போனான் பொன்னன். அந்த நள்ளிரவில் காட்டு வழியாக போகிறதுக்கு பொன்னனுக்கு ரொம்பவே திகிலாக இருந்தது. அந்த திகிலை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிற மாதிரி அங்கே இருந்த ஆந்தை சத்தமும் நரி ஊளையிடுற சத்தமும் அவனுக்கு இன்னும் பயத்தை உருவாக்குச்சு. கொஞ்ச நேரம் அவன் அப்படியே நடந்து போனதும் தூரத்தில் ஒரு தீவர்த்தி வெளிச்சமும் அவனுக்கு தெரிஞ்சுது. சரி, அதுதான் ஐயனார் கோயில் அப்படின்னு அவன் முடிவு செஞ்சுக்கிட்டான். கோயில்கிட்ட போனதும் பொன்னனுடைய திகில் பல மடங்கு அதிகமாயிருச்சு. அவன் புராணங்களில் படித்தது போல ராட்சச உருவத்தோட கொடூரமாக ஒரு உருவம் தீவர்த்தியை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தது. அதுக்கு பக்கத்தில் மகாகால பைரவனும் நின்றுட்டு இருந்தான். அப்போ பொன்னன் மெதுவாக அங்கேருந்து நகர்ந்து கோயிலுக்கு பின்பக்கம் இருந்த பெரிய வேப்ப மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். மகாபிரபு அப்படின்னு சொல்லி மாரப்பன் பைரவனை கை கூப்பி வணங்கினான். சேனாதிபதி, மாதாவோடைய கட்டளை என்னாச்சு? பலி எங்க அப்படின்னு காலபைரவன் பேய் குரல்ல கேட்டான். மகாபிரபு, பலி பத்திரமா இருக்கு. எங்க இருக்கு? ஏன் இங்கே கொண்டு வரல? காளி மாதாவோடைய கட்டளையை உதாசீனம் செய்கிறியா சேனாதிபதி? இல்லை மகாபிரபு, இன்னைக்கு சாயங்காலம்தான் இளவரசனை கைப்பற்ற முடிஞ்சுது. உடனே இங்கே கொண்டு வர்றதுல பல அபாயங்கள் இருக்குது பிரபு. அந்த ஓடக்காரன் வேற இங்கே வந்துட்டான். இதை கேட்ட பொன்னனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அந்த ஓடக்காரனும் இப்போ ஊரில் தான் இருக்கான். ஆனால் அவனை என்னால் கைப்பற்ற முடியலை. சக்கரவர்த்தியோட மகள் வேற குறுக்க வந்து நிற்கிறா. மகாபிரபு, குந்தவி தேவி இளவரசனை தப்பு வைக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லைன்னா கட்டாயம் நமக்கு அபாயம்தான். சேனாதிபதி, நீயா பேசுகிற? காளி மாதாவோட கட்டளையை நிறைவேற்ற பயப்படுறியா? அதுவும் ஒரு பெண் பிள்ளைக்கும் ஒரு ஓடக்காரனுக்கும் பயந்தா? இல்லை சுவாமி, நான் பயப்படுறது காளி மாதாவோட கைங்கரியத்துக்கு ஏதாவது பங்கம் வந்துருமோன்னு தான். நீங்கள் இட்ட கட்டளையை நான் எப்படியும் நிறைவேற்றிடுவேன். அடுத்த அமாவாசை இரவுக்குள்ள பலியை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்த்துருவேன். ஒருவேளை சேர்க்கலன்னா என்னையே மாதாவுக்கு பலியை அர்ப்பணம் செய்வேன். வேண்டாம் பூபதி, உன்னால் மாதாவுக்கு இன்னும் எவ்வளவோ காரியங்கள் ஆக வேண்டியிருக்கு. இந்த செழிப்பான தமிழகத்தில் மகாகாளியோட சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப்படும் பொழுது நீதான் அதுக்கு தலைமை தாங்கணும். மாரப்பா, மாதாவுக்கு உன் மேலே நிறைய கிருபை இருக்குது. உன்னை மேலும் மேலும் பெரிய பதவிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறா. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போது எந்த இடத்துக்கு பலியை கொண்டு வந்து சேர்க்க போகிற? அமாவாசை அன்னைக்கு முதல் ஜாமத்தில் மகேந்திர மண்டபத்துக்கு பக்கத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். அங்கே சாலை வழியாக வந்து உங்களுடைய ஆட்களை அனுப்பி ஏற்றுக்கோங்க. ஏன் அந்த வேலையை என்கிட்ட கொடுக்குற? மகாபிரபு, இங்கே இருக்க ஆட்களை என்னால் நம்ப முடியல. சக்கரவர்த்தியோட ஆணைப்படி இளவரசனை காஞ்சிக்கு அனுப்பி வைக்க போகிறேன். அவன் போயிட்டுருக்கும்பொழுதே அவனுக்கு கொஞ்சம் தூரத்துலேருந்து நான் பின்தொடர்ந்து வருவேன். அப்படி இளவரசனை நாங்கள் கூட்டிகிட்டு போகும்பொழுது உங்களுடைய ஆட்கள் குறுக்கில் வந்து வழியை மறைச்சி இளவரசனை கூட்டிகிட்டு வரணும். அந்த நேரத்தில் என்னுடைய ஆட்கள் பெருசாக உங்களை எதிர்த்து நிற்க மாட்டாங்க. அப்படியே ஆகட்டும் சேனாதிபதி. ஆனால் ஜாக்கிரதை, காளி மாதா அடுத்த அமாவாசை இரவில் அவசியம் பலியை எதிர்பார்த்துட்ருப்பா. இன்னொரு விஷயம் சொல்லணும் மகாபிரபு, இந்த ஓடக்கார பொன்னன் சில நாட்களாக ஊரில் காணலை. அவன் மகாராணியை தேடி தான் போயிருக்கான் அப்படின்னு தெரிய வந்தது. அதனால் என்னுடைய ஒற்றர்களை அவனை பற்றி விசாரிக்க சொன்னேன். அப்போது எனக்கு ஒரு தகவல் கிடச்சிது. பொன்னனும் இன்னொரு மனிதரும் குதிரை மேலே ஏறிக்கிட்டு கொல்லிமலை பக்கமாக போனதா ஒற்றன் சொன்னான். பொன்னன் ஊரில் தான் இருக்கான்னு சொன்னியே? ஆமாம், இன்றைக்கி தான் ஊருக்கு வந்து சேர்ந்துருக்கான். ஆனால் பொன்னனோட போனது யாரு தெரியுமா? போய் ஜடாமுடி தடுத்த அந்த போலி சிவனடியார் தான் அப்படின்னு மாரப்பன் சொன்னான். இதை கேட்டதும் மகாகால பைரவனுடைய முகம் பயங்கரமாக மாறிடுச்சு. மகாகால பைரவனும் சித்திரகுப்தனும் மாரப்ப பூபதியும் கொஞ்ச நேரத்திலே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அப்போ பொன்னனுக்கு
விக்ரம மகாராஜாவை இந்த நரபலி கூட்டத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி கிடச்சிது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அவங்க என்ன திட்டம் தீட்டியிருக்காங்க அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சதால் அதற்கு எதிராக ஒரு திட்டத்தை தீட்டி எப்படியாவது மகாராஜாவை இதிலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னு அவன் நினச்சான். அத்தியாயம் 32 உறையூர் சிறைச்சாலை. விக்ரமன் உறையூர் சிறைச்சாலையில் ஒரு தனி அறையில் அடைக்கப்பட்டு இருந்தான். சிங்காதனம் ஏறி செங்கோல் செலுத்த வேண்டிய ஊரில் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கோமே அப்படின்னு நினச்சி துக்கத்தில் சிரிச்சிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு தந்தையோட அரசு செலுத்திய காலமெல்லாம் அடிக்கடி ஞாபகம் வந்துட்டே இருந்தது. ஐயோ, நான் கண்டதெல்லாம் இப்படி கனவாவே போயிடுமா? தந்தைக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமையே போயிடுமா? இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த சிறையில் அடைப்பட்டு கிடக்கணும்னு தெரியலையே. பல்லவ சக்கரவர்த்தி கிட்ட இருந்து என்ன கட்டளை வரப்போகுதுன்னு தெரியலையே. ஒருவேளை மரண தண்டனை வருமோ? அப்படி மரண தண்டனை வந்தாலும் அதை நிறைவேற்றுறதுக்கு மாரப்ப பூபதி சித்தமாக இருக்கான். என்னோட கதையை பற்றி யாருக்குமே தெரியாதுல்ல. பார்த்திப மகாராஜாவோட பேராவது மக்கள் மனசில் கொஞ்ச நாளைக்கு நிலச்சி நிற்கும். ஆனால் என்னுடைய பேர் கூட எல்லாருக்கும் மறந்து போயிட்டுருக்கோம்ல. செண்பகத்தீவிலேருந்து நான் ஏன் திரும்ப வந்தேன் அப்படின்ற கேள்வி விக்ரமனுக்கு அடிக்கடி தோணிக்கிட்டே இருந்தது. சின்னஞ்சிறு தீவாக இருந்தாலும் அங்கே சுதந்திர ராஜாவாக ஆட்சி செஞ்சிட்டு இருந்தேன். அதை விட்டுட்டு இங்கே வந்து ஏன் மாட்டிக்கணும்? செண்பகத்தீவில் இருந்த பொழுது பொன்னி நதியும் சோழ நாட்டையும் எப்போ வந்து பார்ப்போன்னு அவனுக்கு ரொம்பவே ஏக்கமாக இருந்தது. ஆனால் சோழ நாட்டு மேலே அவனுக்கு எவ்வளோ ஆசை இருந்தாலும் சோழ நாட்டு மக்கள் சுதந்திரம் மறந்து வீரத்தை இழந்து பல்லவ சக்கரவர்த்திக்கு கட்டுப்பட்டு இருக்கிறத நினச்சா அவனுக்கு ரொம்பவே வெறுப்பாக இருந்தது. தாயாரை பார்க்கலான்னு ஆசையோடு இருந்தேனே, அது கூட இப்போ நிறைவேறாமல் சாக போகிறேனே. அப்புறம் குந்தவி, அவளுடைய உண்மையான அன்புக்கு நான் பாத்திரமானேனே. அன்னைக்கு அவள் எவ்வளோ தைரியமாக சொன்னான், இவரை மன்னிக்கும்படி நான் தந்தைக்கிட்ட ஒருபோதும் கேட்க மாட்டேன். ஒருவேளை இவருக்கு மரண தண்டனை கொடுத்தா கூட முதல்ல எனக்கு இவரை மனம் புரிந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்டனை கொடுங்கன்னு கேட்பேன்னு எவ்வளவு கம்பீரமாக சொன்னான். குறுக்க அன்னைக்கு அந்த மாரப்பன் மட்டும் வராமல் இருந்திருந்தா 2 பேரும் கிளம்பி கப்பல் ஏறி செண்பகத்தீவுக்கு போயிருக்கலாமே. அமாவாசை நெருங்க விக்ரமனுக்கு உள்ள கிளர்ச்சி அதிகமாகிட்டே இருந்தது. எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு ஓடிடணும். அமாவாசை இரவு அப்போ மாமல்லபுர துறைமுகத்தில் வந்து நிற்கிற கப்பலில் ஏறி எப்படியாவது போயிடணும் அப்படின்னு வாய்ப்பு தேடி யோசிச்சுக்கிட்டே இருந்தான். கடைசியாக அமாவாசைக்கு முந்தின நாள் மாரப்பன் அங்கே வந்தான். என்ன ரத்ன வியாபாரி, காஞ்சியிலேருந்து கட்டளை வந்துருச்சு தெரியுமா? மாரப்பன் அப்படி சொன்னதும் மரண தண்டனை தான் சொல்லியிருக்காங்களோன்னு நினச்சி ரொம்பவே நடுங்கி போனான் விக்ரமன். ஆனால் மாரப்பன், இன்னைக்கு இரவு காஞ்சிக்கு உன்னை பத்திரமா அனுப்பி வைக்கும்படி கட்டளை வந்திருக்கு, சித்தமாயிரு அப்படின்னு சொன்னான். அப்போதான் விக்ரமனுக்கு உற்சாகமே பிறந்தது. எப்படியும் போகிற வழியில் எதையாவது பண்ணி தப்பிச்சிடலாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம் வந்தது. அப்படி இல்லைனாலும் சண்டை போட்டு வீர மரணமாவது அடையலாம்ல அப்படின்னு தோணுச்சா. ஒரு வேளை இது 2மே நடக்காமல் போனாலும் சக்கரவர்த்திக்கு முன்னாடி போய் நின்று அடிமையாக உங்ககிட்ட வாழ்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், சுதந்திரத்துக்காக உயிரை கூட விடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்காவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல அப்படின்னு நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.